தொடங்கிய சோதனைகள் சட்டப்படியா தேர்தலுக்காகவா? அமலாக்கத்துறையோட சோதனைகள் எல்லாமே எதிர்க்கட்சிகளை பழிவாங்கவும் முக்கிய அரசியல் பிரமுகர்களை முடக்கவும் தான் பாஜகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது. நீதிமன்றங்களும் அமலாக்கத்துறை நேர்மையின்றி செயல்படக்கூடாது, சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும்னு கண்டிச்சிருக்கு. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டோட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற பெரியசாமி மற்றும் அவரோட உறவினர்கள் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை செஞ்சிருக்கு. அவரோட எம்எல்ஏ விடுதியிலையும் சோதனை நடந்திருக்கு. கோட்டையில இருக்கிற அமைச்சரோட அலுவலகத்துக்கும் அமலாக்கத்துறை வருங்கிற எதிர்பார்ப்புல அலுவலகத்துக்கு போற நுழைவு வாயில்கள் தலைமை செயலக ஊழியர்கள் பூட்டி வச்சாங்க. கோட்டைக்கும் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்துச்சு. அமைச்சர் பெரியசாமி சட்டவிரோத பண பரிமாற்றங்கள்ல ஈடுபட்டாருங்கிறது தான் சோதனைக்கான காரணம். பெரியசாமி தவிர திமுகவோட தூண்களா கருதப்படுற பல அமைச்சர்கள் மேலையும் அமலாக்கத்துறை வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ரெய்டுகள் மூலம் யாரையும் முடக்க முடியாதுன்னும் இதுக்கெல்லாம் திமுக பயப்படாது அப்படின்னும் அந்த கட்சியோட எம்பி கனிமொழி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 2026 தேர்தலில் திமுகவின் துடிப்பான தலைவர்களை முடக்கத்தான் ரெய்டா? அடுத்தடுத்து எந்த அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க போகுது? இதுவரை நடந்த ரெய்டுகள் மற்றும் வழக்குகள்ல குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்காங்களா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2006 இருந்து 2011 வரை திமுக ஆட்சியில வீட்டு வசதித்துறை அமைச்சரா பெரியசாமி இருந்தப்போ முன்னாள் IPS அதிகாரி ஜாபர் சேட்டுக்கு சட்டவிரோதமா வீட்டுமனை ஒதுக்கீடு செஞ்சதுல புகார் எழுந்துச்சு. இது தொடர்பான வழக்குல தான் இப்போ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள்ல ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு. திமுகல இன்னொரு பலம் வாய்ந்த அமைச்சரா இருக்கிற KN நேருவுக்கு மேலையும் சட்டவிரோத பண பரிமாற்றம் சென்றாருன்னு ஜூலை மாதம் ரெய்ட் நடந்துச்சு. செந்தில் பாலாஜி மேலையும் அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில இருக்கு. இதனால அவரோட அமைச்சர் பதவி பறிபோனதும் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை நீதிமன்றங்கள்ல வச்ச கடுமையான கருத்துகளும் அரசியல்ல புயலை கிளப்புச்சு. துரைமுருகன், பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் திமுகவோட தளபதிகள் எல்லாருமே வழக்குகள்ல சிக்கியிருக்காங்க. இதோட திமுகல மிக மிக முக்கிய நிர்வாகிகளா பார்க்கப்படுற அமைச்சர் வேலு, MP ஜெகத்ரட்சகன் மேலையும் வருமான வரித்துறை சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா இவங்க மேல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ரெய்ட் நடத்தப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் 2026 தேர்தல் முன்னோட்டமாதான் அமைச்சர் பெரியசாமி மேல அமலாக்கத்துறை சோதனை பாஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. போக போக பல அமைச்சர்கள் மேல விரிவடையும்னு சொல்றாங்க. விசாரணை அமைப்புகளை வச்சு திமுகவை முடக்கலான்னு நினைக்கிற பாஜகவோட கனவு பலிக்காதுன்னு முதல்வரில் ஆரம்பிச்சு அக்கட்சியோட அனைத்து மட்ட நிர்வாகிகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. ரெய்டுகள்ல உள்நோக்கம் இருக்கிறதா திமுகவோட சட்டத்துறை பல புள்ளி விவரங்களை சொல்லியிருக்கு. அமைச்சர்கள் மட்டுமில்லாம அரசு அலுவலகங்கள் மேல எடுக்கப்படுற நடவடிக்கைகள் எல்லாமே திமுக மத்திய அரசு கொள்கைகளை எதிர்க்கிறதால தான் அப்படி எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கு. நீட் சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றின போது ரெய்டுகள் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கு திமுக. தொகுதி மறுவரை தொடர்பா தென் மாநில முதல்வர்களை சென்னைக்கு அழைச்சு திமுக தலைவர் தீர்மானம் நிறைவேற்றினப்பவும் இதே மாதிரியான சோதனைகளை செஞ்சாங்கன்னு குறிப்பிட்டிருக்கு திமுக. வக்பு சட்ட விவகாரத்துல மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றின போதும் அமைச்சர்கள் மத்திய அரசோட விசாரணை அமைப்புகளின் நடவடிக்கைகளை எதிர்கொண்டாங்கன்னு திமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையோட அதிகாரியே லஞ்சம் கேட்டு கையும் களவுமா பிடிபட்டதும் இந்திய அளவில் கவனம் பெற்றுச்சு. பெரியசாமி விவகாரத்திலையும் MLA விடுதிக்குள்ள அமலாக்கத்துறை அத்துமீறி நுழைஞ்சதா தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை எதிர்த்து சட்டப்பூர்வமான போராட்டத்தை திமுக தொடர்ந்து நடத்திட்டும் வருது. குறிப்பா சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் பாஸ்கர் ஆகியோர் அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 30,000 அபராதம் விதிச்சது முக்கியமா பார்க்கப்படுது. நாட்டில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை நிதித்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தா CBI பொருளாதார குற்ற விசாரணை பிரிவு அதை விசாரிப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த குற்றச்சாட்டுல சட்டவிரோத பண பரிமாற்றம் இருந்துச்சுன்னா அமலாக்கத்துறை உள்ள வந்து விசாரணை செய்யும்.
மோடி பிரதமரா பதவி ஏற்றவுடன் அமலாக்கத்துறையோட சட்டத்திட்டங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்து கடந்த 10 வருஷத்துல நூற்றுக்கணக்கான சோதனைகளை நடத்தியிருக்கு. எதிர்க்கட்சிகள், கோர்ட்டுகள் கண்டனத்துக்கும் இந்த நடவடிக்கைகள் உள்ளாகியிருக்கு. நேர்மையற்ற நடவடிக்கையில இறங்குற அமலாக்கத்துறை யாரையோ பழிவாங்க செயல்படுதுன்னு கருத்தும் தெரிவிச்சிருக்கு. இத உறுதிப்படுத்துற விதமா தான் அமலாக்கத்துறையோட செயல்பாடுகளும் இருந்திருக்கு. 2015 இருந்து இப்ப வரைக்கும் 193 அரசியல் பிரமுகர்கள் மேல அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கு. ஆனா இவங்கள 2 பேர் மேல மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இத மத்திய நிதி அமைச்சகமே நாடாளுமன்றத்துல தெரிவிச்சிருக்கு. கூடவே இடி விசாரணையில வெளிப்படைத்தன்மை இருக்கான்னு எதிர்க்கட்சிகள் கேட்டதுக்கு இத பத்தின தேவையான தகவல்கள் எங்க கிட்ட இல்லைன்னு நிதி அமைச்சகமே சொல்லியிருக்கு. சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடுக்க அமலாக்கத்துறை எடுக்கிற நடவடிக்கைகள் நியாயமானதுதான். ஆனா அது அரசியலுக்காகவா அப்படிங்கிறது தான் இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இந்த சூழல்ல சட்டப்பூர்வமா தன்னோட நடுநிலைத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அமலாக்கத்துறைக்கு இருக்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது.